பாதாம் பருப்பை 3 பருப்பு நைட்டு ஒரு சின்ன கப்பில் தண்ணியை ஊற்றி வச்சிடணும். காலையில் இந்த தோலை உரிச்சா கிருன்னு தோல் வந்துடும் கிளீனாக. 3 பருப்பே சாப்பிடணும். சாப்பிட்டா அதை சாப்பிட்டுட்டு முழு முந்திரி பருப்பு அதை நெய்யை ஊற்றி தடக்கூடாது, சட்டியில் அப்படி நெய்யை தடவணும். அதில் அப்படியே வறுக்கணும். வறுத்தோன்னே அந்த முந்திரி பருப்பில் 3 பருப்பு, 3 முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு 5 தோலோடு சாப்பிடணும். தோலை அப்படி உரிச்சிட்டு சாப்பிடக்கூடாது, தோல் தான் சத்து. 5 நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு 3, முந்திரி பருப்பு 2 முழு பருப்பு ஆச்சா. கோதுமை பிஸ்கட், இந்த பிரிட்டானியா பிஸ்கட்னா அது மைதா, அது சாப்பிடக்கூடாது. இந்த பற்றியா அது மைதா. ஒரு பாக்கெட் வந்து 150 ரூபா. அதில் 5. அது பரவாயில்ல தாத்தா, இதான் உங்க சீக்ரெட்டு. இதான் உங்க சீக்ரெட்டான்றேன். சொல்றேன் கேளு. சரி. அது 5 இது இருக்கும். ஆமாம். ஒரு இதில் 20 பிஸ்கட் இருக்கும். அதில் காலையில் 1 2, சாயந்தரம் 1 2. பாதாம் பருப்பு 3, இந்த நிலக்கடலை பருப்பு 5 தோலோட, இந்த கோதுமை பிஸ்கட் 2. வேறு என்ன சொன்னேன்? எல்லாமே சொல்லிட்டீங்க. எல்லாமே சொல்லிட்டேன். தோரம் பருப்பு அது எல்லாம் 3. இவ்வளவு நீங்கள் சாப்பிட்டேன்னே உடம்புக்கு சத்து உள்ள ஒரு பொருள். உங்களை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நானும். கரெக்டா? நான் வந்து இதையும் சாப்பிட்டு எக்ஸசைஸ் செய்வேன். சூப்பர். காலையில் எக்ஸசைஸ் 1/2 மணி நேரம், சாயந்தரம் எக்ஸசைஸ் 1/2 மணி நேரம். அதில் ஒரு எக்ஸசைஸ் நின்றுட்டே செய்வேன், ஒரு எக்ஸசைஸ் உட்காந்துக்கிட்டு. வெரி குட். தெரியுதா? எக்ஸசைஸ் செய்வேன். அதனால் உடம்பு இதாக இருக்காது, இருகலாக இருக்கும். கேட்பாங்க, சார் உங்களுக்கு 85 இருக்குமா சார், 80 இருக்குமா சார், சார் 80 இருக்குமா சார், சில பேர் சார் 85 இருக்குமா சார், சிரிச்சுக்கிட்டு. நான் 91 இருக்கும்போது அப்படி ஒருத்தர் கேட்டு 2 பேர் கேட்டாங்க, 91 அப்படின்னு. ஐயா அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலியோடு வந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாண பத்திரிக்கை கொண்டு 2 பேரும் அந்த அகில கீழே காலில் விழுந்தாங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு, நல்லா யாரும் என்ன வயசு வந்து 80 85க்கு தான் மதிக்காங்க. யங் யூத். ஆமாம். இப்போ அப்படி தானே தெரியுது. ஆமாம், இப்பயும் அப்படி தான் இருக்கீங்க.